TNTU B.Ed second year students teaching practice September first weekல ஸ்டார்ட் ஆகுமா இல்லை செகண்ட் or தேர்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? 2023லேருந்து 25 வரைக்கும் இருக்க டேட்ஸை கம்பேர் பண்ணி 2026ல் டீச்சிங் ப்ராக்டிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இது ப்ரீவியஸ் இயர் பேட்டர்னை பேஸ் பண்ணி ஒரு டென்டேட்டிவ் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான், அஃபீஷியல் டேட் இல்லை. அஃபீஷியலாக டேட் வந்தோடனே நான் அதுக்கு வீடியோ போடுறேன். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு B.Ed ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம TNTU B.Ed செகண்ட் இயர் செம் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருக்க பிக்கஸ்ட் கொஷின் என்னென்னா, டீச்சிங் ப்ராக்டிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஸோ ஸ்கூல் அலாட்மெண்ட் லிஸ்ட் காலேஜ் லாகின்ல ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டும் ஆகஸ்ட் 17 முடிஞ்சாச்சு. ஆனால் டீச்சிங் ப்ராக்டிஸ் எக்ஸாக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு TNTU இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. அதனால் நம்ம ஜஸ்ட் இதில் ப்ரீவியஸ் இயரில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதை பேஸ் பண்ணி இது ஒரு டென்டேட்டிவ் டேட் தான். ஸோ நம்ம ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ 2023ல் பார்த்தீங்க அப்படின்னா த பேட்டர்ன், இந்த அகாடமிக் இயர் படித்தவங்களுக்கு, அதாவது 23லேருந்து 24 அந்த B.Ed ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் செப்டம்பர் 11, 2023 மண்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது செப்டம்பர் செகண்ட் வீக். ஸோ நம்ம செகண்ட் வீக்னு எடுத்துக்கலாம். பிகினிங்கில் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 2024 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செப்டம்பர் 12, 2024 தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 2023 அண்ட் 24 ரெண்டு இயர்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் சேம் பீரியடில் செப்டம்பர் செகண்ட் வீக்கில் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2025 டீச்சிங் ப்ராக்டிஸ் டேட் பார்த்திங்கன்னா இட் இஸ் செப்டம்பர் 17 அவங்களுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தியரி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணது கிளாஸஸ் ஒர்க்கிங் டேஸு. டீச்சிங் ப்ராக்டிஸ் செப்டம்பர் 17 ஆனால். ஸோ வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ டீச்சிங் ப்ராக்டிஸ் ஜனவரி 29, 2026 வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2025ல் டீச்சிங் ப்ராக்டிஸ் செப்டம்பர் தேர்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2023, 24, 25 எல்லாமே செப்டம்பர் 11, 12 and 17 இல்லையா? இந்த பேட்டர்ன் இருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, ஜென்ரலி செப்டம்பர் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இயர் டு இயர் அகாடமிக் ஷெட்யூல், ஸ்கூல் அலாட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் அண்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் அந்த டேட் ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது. ஸோ இதில் 2026ல் என்ன டிஃப்ரெண்ட் இந்த இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமிக் இயரில் B.Ed செகண்ட் இயர் செம் 3 கிளாஸஸ் ஆகஸ்ட் 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3rd of August ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஏர்லியர், ஆகஸ்ட் 3 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 18 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கிளாஸஸ். ஸோ இந்த இயர் 15 டேஸ் ஏர்லியராக உங்களுக்கு 15 டேஸ் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஸ்கூல்ஸ் அலாட்மெண்ட் பண்ணப்பட்டு ஸ்கூல் அலோகேஷன் டீட்டெயில்ஸ் காலேஜோட லாகின் போர்ட்டலில் ப்ரொவைடும் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால் ஸ்கூல் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இங்கே இருக்குது நம்ம சொல்லலாம். ஸோ எனி டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டாங்க, சர்க்குலர்லாம் வந்தாச்சு. ஸோ இப்போ எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? உங்களோட ஸ்டார்டிங் டேட் செப்டம்பர் 1லேருந்து 12க்குள்ளே எப்போ வேணாலும் வரலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக் தான் உங்களுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஆனால் இது கன்ஃபார்ம் டேட் இல்லை. அஃபிஷியல் TNTU அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, அது 80 ஒர்க்கிங் டேஸ்க்கு இருக்கும், 16 வீக்ஸ்க்கு. ஸோ அது நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் செப்டம்பர் 1 தான் டெஃபினட்டாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ் எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் பண்ணி செப்டம்பர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகலான்னு சொல்லலாம். பட் அஃபீஷியலாக இதை சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ப்ரிப்பேர் தீஸ் திங்ஸ் நவ்
ஆக்சுவலாக. எக்ஸாக்ட் டேட் அனௌன்ஸ் ஆகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணாதீங்க. இந்த பேசிக் ப்ரிப்பரேஷனையாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் கிட்ட போய் உங்களோட அலாட்டட் ஸ்கூலை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, ஸோ உங்களுக்கும் அந்த ஸ்கூலுக்குமான டிஸ்டன்ஸு, அப்புறம் ஸ்கூலோட செகண்ட் வந்து நீங்கள் அந்த ஸ்கூலை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன ஸ்கூலுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஸ்கூலோட நேம், லொக்கேஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியை வந்து செக் பண்ணுங்கள். அது 2வது. 3வது பார்த்தீங்கன்னா உங்கள் பெடகாஜி சப்ஜெக்ட் அண்ட் ஹேண்டில் பண்ண வேண்டிய லெவல் 1 அண்ட் லெவல் 2. நீங்கள் லெவல் 1ஆ லெவல் 2ஆ அந்த கிளாஸஸை உங்கள் பெடகாஜி டீச்சர் யார் உங்களுக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வேறு மாதிரி அலாட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பெடகாஜி சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து அந்த பசங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். 4th வந்து காலேஜ் அப்ரூவ் பண்ண லெசன் பிளான் ஃபார்மேட்டை கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் இது டிஃபர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா காலேஜும் சேம் கிடையாது. அந்த ஃபார்மேட் சிலது பிரிண்டடாகவே கொடுத்துருப்பாங்க லெசன் பிளான். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 5th பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அண்டு இந்த லெசன் பிளான் பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா காலேஜ் அப்ரூவ் பண்ண லெசன் பிளானை தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். 5th பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ரெக்கார்ட், லெசன் பிளான் ரெக்கார்ட், ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அண்ட் அதர் ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட்ஸு அதோட ஃபார்மேட்டையும் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் 6th சொல்லணுன்னா ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் டே கொண்டு போக வேண்டிய காலேஜ் ஐடி கார்டு, அலாட்மெண்ட் லெட்டர், அப்புறம் அட்டண்டன்ஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு காலேஜ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லெசன் பிளான் எதுவும் பேக்லாக் க்ரியேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப டம்ப் ஆயிரும். டெய்லி ஒர்க்கை டெய்லி கம்ப்ளீட் பண்ணி செமஸ்டர் 3 ப்ராக்டிக்கல் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் அதை ரொம்ப மேனேஜபிளாக வச்சுக்கோங்க நீங்கள் டெய்லி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி. அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் என்னன்னா செம் 3 இந்த இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா 80 டேஸ்க்கு 16 வீக்ஸ்க்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் காம்பனன்ட்ஸ். டீச்சிங் ப்ராக்டிஸில் அட்டண்டன்ஸ், லெசன் பிளான், டீச்சிங் காம்படன்சி, அப்சர்வேஷன், இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டண்ட். ஸோ கமன்ஸ்மெண்ட் டேட், அதாவது ஸ்டார்ட் டேட்ஸ் அனௌன்ஸ் ஆகிற வரைக்கும் ப்ரிப்ரேஷன் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக சொல்லணுன்னா இந்த பேட்டர்ன் படி 2023 செப்டம்பர் 11, 4 12, 25 17. ஸோ 2016 செம் 3 கிளாஸஸ் ஆகஸ்ட் 3 ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ டீச்சிங் ப்ராக்டிஸ் செப்டம்பர் 1st ஆர் 2nd வீக்கில் ஸ்டார்ட் ஆகிற பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஆனால் எக்ஸாக்ட் டேட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் இல்லை. டிஎன்டியூ அஃபிஷியல் சர்க்குலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனலை அப்டேட் பண்ண முடியும். நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ that's it. Hope you understood. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.